இது கொக்கி பீஸ்க்கு வந்து கிளாத் பத்தலை, அதனால் நம்ம இதை கிராஸாக ஜாயின் பண்ணிக்கணும். நம்ம நெக் பீஸ் ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரியே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக வந்து எந்த ஒரு பீஸுமே ஜாயின் பண்ணாதீங்க. இப்படி ஜாயின் பண்ணிட்டு இப்படி மூவ் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வரும். ஸ்ட்ரெயிட்டாக வரும். நம்ம தைச்சா கூட அது வந்து ரிங்கிள்ஸ் விழாது. ஓகேங்களா, இப்போ இதை அட்டாச் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், கொக்கி பீஸு 2 இன்ச்சு மேலே வச்சு தைக்கணும் ரைட் சைடில். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், அதே சேம் 3 புள்ளியிலே தைக்கணும். இப்படி மேலே வச்சு தைங்க. இப்போ பாருங்கள் எட்ஜு தையல் எப்படி போடுறோம் பாருங்கள். இந்த ஃபெதர் வந்து இந்த அட்டாச் பண்ணதை ஒட்டி வருது. அப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டான எட்ஜு தையல் வரும். ஓகேங்களா, இது அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ உள்பக்கம் திருப்பி இங்கே பாருங்கள் இப்படி மடிச்சிடணும். சரிங்களா, இப்படி மடித்து இந்த ஸ்டிச்சிங் வரைக்கும் மடிச்சிடணும். இப்படி ஸ்டிச்சிங் வரைக்கும் மடித்து இப்படி ஃபுல்லாக உள்ளே போயிடணும். சரிங்களா, இப்போ இங்கே வச்சு ஒரு ரஃப் கொடுத்துக்கலாம். ரஃப் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் இந்த ஸ்டிச்சிங் வரைக்கும் மடித்து ஃபுல்லாக உள்ளே போயிடணும் கொக்கி பீஸ். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் ஸ்டிச்சிங் பண்ணது நமக்காக தெரியணும். இந்த ஸ்டிச்சு படி தெரியும். இவங்க அப்படியே எட்ஜு தையிலே போட்டுருவாங்க. போட்டுட்டு இதை கட் பண்ணிடலாம். ஓகேங்களா, இது ஃப்ரண்ட்டு ரைட் சைடு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ லெஃப்ட் சைடு ரெடி பண்ணலாம். இங்கே பாருங்கள், அது வந்து பெல்ட்டு மேலே வச்சோம், பாடி கீழே வச்சோம். இங்கே பாருங்கள், இப்போ இது பெல்ட்டு கீழே வைக்கிறோம். இங்கே பாருங்கள், ஒரு கிளாத் எடுத்துகிட்டு டபுள் கிளாத்தாக இருக்கிறது இப்படி வச்சுட்டு பாடி பீஸ் மேலே வைக்கிறோம். ஓகேங்களா, அந்த ரைட் சைடுக்கு வந்து பெல்ட் பீஸ் மேலே வச்சோம், பாடி கீழே இருந்துச்சு. அந்த மாதிரி ஆப்போசிட்டாக வந்துச்சுன்னா நம்ம வந்து கரெக்டாக தைக்கிறோன்னு அர்த்தம். அது கவனிச்சு தைங்க. இந்த பாருங்கள், இந்த வி பீஸில் இப்படி வச்சிடலாம். வச்சுட்டு சேம் ஒரு பீஸ் இன்னொரு பீஸோடு தைக்கும் போது 3 புள்ளியில் வரணும். ஓகேங்களா, இங்கே ஒரு புள்ளி கிளாத் வரணும். சரிங்களா, இங்கே பாருங்கள், அதே மாதிரி 1 இன்ச்சில் தைச்சிட்டு வந்துட்டு இங்கே பாருங்கள் இந்த கோணம் மடிச்சிடலாம். இங்கே பாருங்கள் இந்த ஸ்டிச்சில் இப்படி கோணம் மடிச்சிடலாம். மடித்து இப்படி நமக்காக ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். இப்போ அது வரைக்கும் தைச்சிட்டு ஊசி உள்ளே இறக்கிட்டு இங்கே பாருங்கள் இது வரைக்கும் லெவல் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் இது வச்சுருந்தோம். நான் உங்களுக்கு வீடியோ போடுறதுனால நான் உங்களுக்கு ப்ராப்பராக கிளாஸில் சொல்லிக்கிற மாதிரி சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இப்படி ரோல் பண்ணணும். ரோல் பண்ணிவிட்டு ஸ்டிச் வந்தோடனே எடுத்து அதில் வைக்கணும். வச்சுட்டு முன்ன வந்து இந்த பெல்ட்டு தையல் வந்து மேலே தைஞ்சிச்சு, அந்த தையல் மேலே போட்டோம். இப்போ கீழே போகுது, இந்த கிளாத் மேலே வரும். ஓகேங்களா, இப்போது அதே சேம் அதே 3 புள்ளியில் தைக்கணும். இப்படி தைச்சி இறக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே வந்து இப்படி திருப்பினோம்னா பிசுறு எல்லாம் உள்ளே போகும். தைச்சிட்ட பிறகு இப்படி லைட்டாக கீறி விட்டுடுங்க, வந்து நீட்டாக தெரியும். ஓகேங்களா, இப்போ ஐ பீஸ் வைக்கலாம்.